வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அதை ரட்சித்துக் கொள்ளுவான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த வசனம்? ஒரு ஆம்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் வேணான்ட்டு சொல்லி நினைச்சு இந்த உலகத்தை கையில் எடுக்கிறவன் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவைகளை பெற முடியாது. இந்த உலகம் கொடுக்கிறவைகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் கொடுக்கிறவைகளுக்காக காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறாரா? இந்த வசனம் சொல்லக்கூடிய ஆழமான நற்செய்தி அதுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் நிமித்தமாக ஒருவன் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிச்சனா உலகம் அவனுடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிற பகையாய் இருக்குமா? ஒருவன் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பித்தால் இயேசுவை அவனுக்கு எப்படி பார்ப்பானா? பகையாய் பார்ப்பானா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் உலகத்தை பகைக்க ஆரம்பித்தால் என்னை அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான்ட்டு அர்த்தம். என்னை நேசிக்க ஆரம்பித்ததினாலே அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுப்பாரா? 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தான் எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஆதாரத்திற்காக வட்டமிடப்பட்டிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி 4 புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் ஆணித்தரமானவைகள் என்பதை நமக்கு வலுவூட்டுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல பார்க்கிற போது ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது 3 இடத்திலே இந்த வர்த்தமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுவும் பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக. எந்த மனுஷன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறானோ அவனுக்கு எல்லாவற்றையும் லாபமாக செய்கிறவர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை காரியத்தை? ஒரு 3 காரியத்தை. முதல் காரியத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர நினைக்கிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதனை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த மனிதன் மிகுந்த பலசாலியாக இருந்தான். அந்த மனுஷனுக்குள்ள அநேகரை அடக்கக்கூடிய வலிமை இருந்தது. அந்த மனுஷரை பார்க்கிற போது, அந்த மனுஷனை மற்றவர்கள் பார்க்கிற போது பயந்து போனார்களாம். அப்படிப்பட்ட ஒரு மகாபலம்
மனுஷனிடத்திலிருந்து கிடைக்க பெற்றது அல்ல, அது தேவனிடத்திலிருந்து கிடைக்க பெற்றிருக்கிற மகா பலமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மாம்ச பலத்திற்காக போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மாம்ச பலத்தை அல்ல, தேவ பலத்தை, பரத்திற்குரிய பலத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து உன்னையும் என்னையும் பராக்கிரமசாலியை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்க போறாரா? எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்க போறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷரெல்லாம் உன்னை பார்க்கிற போது அவங்களுடைய இருதயத்திலே உன்னை குறித்துண்டான ஒரு திகிலை உண்டாக்கக்கூடிய மகா பலத்தை கர்த்தர் உனக்குள்ளே கொடுப்பாரா? உன்னை குறிச்சு சிந்திச்சு 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 அவங்க ஒன்றும் இல்லாமல் உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு உன் பலத்தை உனக்குள்ளே கர்த்தர் அதிகப்படுத்துவாராம். சிம்சோனை குறித்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிந்திக்கிறாங்களாம், இவனுடைய பலன் எதனால் உண்டானது? இவனை யாராலையும் அடக்க முடியலையே, இவன் கூட யாராலையும் போராட முடியலையே, இவன் கூட யாராலையும் ஜெயிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அவங்களே ஒருத்தரோடு ஒருத்தரை சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஒருத்தரோடு கூட ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்களாம். அவங்க யாருக்குமே தெரியாது இந்த பலன் கர்த்தர் கொடுத்தது, இது பரத்தில் இருந்து உண்டானது, இது மகிமையானது என்பது யாருக்குமே தெரியாது. அவங்க பல சூழ்நிலைகளில் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே அவர்களுக்கு பலன் கொடுக்கலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த சிம்சோனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடி அந்த சிம்சோனுடைய பலத்தை உடைச்சி போடுறதுக்கு திட்டம் போட்டு அந்த சிம்சோனை சூறையாடினதை போல இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்திற்கும் மேலே ஒரு வகையான ஜனத்திற்கு சில கண்கள் இருக்கிறது, ஒரு வகையான ஜனத்திற்கு சில எரிச்சல்கள் இருக்கிறது, ஒரு வகையான ஜனத்திற்கு மேலே பொறாமை இருக்கிறது, ஒரு வகையான ஜனங்கள் உனக்கு எனக்கு மாந்திரிகத்திற்கு பின்னே போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியாகிலும் இவன் பலத்தை உடைக்கணும், எப்படியாகிலும் உன்னுடைய பலத்தை குறைக்கணும், எப்படியாகிலும் இவனுடைய ஆரோக்கியத்தை ஒடுக்கணும், எப்படியாகிலும் இவனை சூறையாடணும், எப்படியாகிலும் இவனை உடைக்கணும் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகி இயேசு உன் கூட இருக்கிற வரையிலும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உனக்குள்ளே இருக்கிற வரையிலும், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உனக்குள்ள உயிரோடு கூட முளைத்திருக்கிற வரையிலும், உனக்கு விரோதமாய் போராட நினைக்கிற எந்த பொல்லாத ஆவிகளோ உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை ஆவி, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது ஹார்லிக்ஸ்லயும், இது பூஸ்ட்லயும், இது உலக பிரகாரமான சாப்பாட்லயும் வந்த பலம் கிடையாதுங்க. இது பரிசுத்த ஆவியானவராலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலம், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த போது எனக்கு கிடைத்த பலம், என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில கிடைத்த கிருபையினாலே எனக்கு கிடைத்திருக்கிற. கையை தட்ட மாட்டேன்றீங்களே. இந்த பலம் எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும், இந்த பலம் எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கும், இந்த பலம் எல்லாவரை குறிச்சும் ஒரு ஏக்கத்தை உண்டாகும். நான் சொல்றேன், இந்த பலம் மனுஷன் கொடுத்தது அல்ல, என்னை படைத்த தேவன் கொடுத்தது. இந்த பலத்தை உடைக்கிறதுக்கு மந்திரவாதிகளால முடியாது, எரிச்சலால முடியாது, பொறாமைகளால முடியாது, வன்கண்ணுகளால முடியாது. கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் பலரை சிந்திக்க வைக்கிற மனுஷனா நீ மாறிட்ட. என்னடா இவன் என்னதானா பண்றான்? இந்த 11 நாள் ஜெபம் நிறைய பேரை திக்கு முக்காட விட்டுச்சு. என்னடாண்டா பண்றாங்க?
என்னதான்டா செய்கிறாங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக மைக்கில் சொல்கிறேன் பாருங்க. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு வழியில் பயமும் கிடையாது, மடியில் கனமும் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 11 நாள் ஜெபம் வச்சது தான். ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைய 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 நிறைய பேருக்கு வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை கத்தர் உடைச்சிருக்கிறாரு, எத்தனை பேருடைய ஜீவனை கத்தர் பாதுகாத்து இருக்கிறாரு, எத்தனை பேரை விழிப்போடு பாதுகாத்திருக்கிறாரு. நான் சொல்லல, ஒரு ஜெபம் இந்த சபையில் வைக்கிறோம்னாக்கா அது காரணம் இல்லாமல் ஏதோ டைம் பாஸுக்காகலாம் வைக்கிறது கிடையாதுங்க. இந்த ஜெபத்தினால சிம்சனுடைய பலம் கட்டப்பட்டது போல கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்த பலத்தை கர்த்தர் உனக்கு மீண்டும் கொடுக்கிறதுக்கு, நீ இழந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதுக்கு, அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதுக்கு உன் தலைக்கு மேல அந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்ணே பார்க்கும், உன் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடியதை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12:9. நான் உங்களோடு இருந்து வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இனி எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். எல்லாம் பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இனி எந்த குறைவுகளையும் மற்றவங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன். எந்த குறைவை எந்த கஷ்டத்தையும் சொல்ல மாட்டேன். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே ஏன் பலம், மனுஷ பலம் இல்லை, ஏன் பலம் பரிபூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இல்லை என்பது கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் முழுமையாய் மாற்ற பண்ணி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, முதல்ல பார்த்தோம் அவருடைய பலத்தினாலே கர்த்தருடைய இடை கட்டுறார். இந்த இடத்துல சொல்றாரு, பக்தன் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இனி 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 சத்தமா சொல்லுங்க, இனி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமா கைப்பிடிச்சு எனக்கு பிசாசு கேட்கணுங்க. அவன் வெக்கப்பட்டு ஓடணும். இவனை இவ்வளோ ஒடுக்கிட்டோம், இவனுக்கு விரோதமாக இவ்வளோ எழும்பிட்டோம், இவ்வளோ பிரச்சனையை செய்துட்டோம், அப்போ கூட இவன் என்ன பண்ணல, சோர்ந்து போல. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப கையை தட்டி நான் பலவீனம் அல்ல, நான் பலவீனமான பாத்திரம் அல்ல, இனி நான் பலவீனமான சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கவனிங்க, ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட உடனே கர்த்தர் தனக்கு பலன் கொடுத்தாரா என்று சொல்லி சிம்சன் என்ன பண்ணல, பரிசோதிக்கல, இப்படி பார்க்கலாம. அவன் கேட்டுட்டு உடனே அதை அவன் பயன்படுத்தினா 2 அந்த தூண்களும் ஒன்றோடு ஒன்று இடிந்து மொத்த பேரு செத்து போனாங்களாம். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது,
சந்தேகப்படக்கூடாது. எனக்கு பலன் இருக்கா, எனக்கு கடவுளுடைய வார்த்தையில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்கான்ட்டு என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பலனை தந்திருக்கிறாரு, அந்த பலனை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், நான் சொல்லலைங்க, உங்க இயேசு ராஜா சொல்றாரு, நீ இழந்த பலனை திரும்பவும் சரீரத்தில் கர்த்தர் புதுப்பித்து இருக்கிறார். நீ இழந்த ஆரோக்கியத்தை திரும்பவும் சரீரத்தில் கர்த்தர் புதுப்பித்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி பலமுள்ள புருஷனை நான் மாற பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இழந்த நலம். இழந்த நலம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நலன்னா தெரியுமா? என் சரீரம் ஒரு நேரத்தில் இப்படி இருந்ததுங்க, ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டங்க. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை அப்படியே ஒடுக்கிருச்சுங்க. சொல்கிறோமா? இழந்த பலம் சிம்சோனுக்கு திரும்ப கிடைச்சிது. அதே போல் இழந்த நலம், சுகவீனங்கள் உன்னை விட்டு உயிர் தெழுந்த தேவன் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல ஒரு விதமான வியாதியோடு கூட நான் போராடிட்டு இருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுவீங்க? எத்தனை பேர் சத்தமாக கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. கீழே போடாதீங்க, கீழே போடாதீங்க. ஒரு விதமான வியாதியில் நான் போராடிட்டு இருக்கிறேன். இன்னும் சில பேருக்கு அது என்ன வியாதி என்று கூட தெரியல, அது என்ன பிரச்சனை என்று கூட தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை உடைச்சிட்டு இருக்குது. ஒரு நேரத்தில் நான் இப்படி இருந்தேன், என்னை இன்னைக்கு ஒடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. என்ன தேவையில்லாத காரியத்தை எனக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. சில நேரங்களில் நான் வாழணுமா வாழக்கூடாதுன்ட்டு கூட எனக்குள்ள ஒரு சிந்தனைகளை கொடுக்குது. அப்படிப்பட்ட வேதனை என்னை ஒடுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்கெல்லாம் உங்கள் தலைக்கு மேலே வைங்க பார்க்கலாம். ரக்க ஷித்த நியா, அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரீகா மத்தி நிமல கரச்சி நித நம கரப லிபியா. என் அன்பு பிள்ளைய ஒடுக்கி கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளையும், என் அன்பு பிள்ளைகளை ஒடுக்கக்கூடிய பெயர் தெரியாத வியாதிகளையும் இந்த நிமிஷத்திலேயே என் அன்பு பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு இப்பொழுதே கடந்து வெளியே போவதா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். என் சாத்தான நடுங்க வைக்கிற அதிகாரம் உள்ள தெய்வத்தினுடைய நாமத்தினால சொல்றேன். பிராமன் சொல்லுங்கப்பா, பிராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வியாதிகளையும் கர்த்தர் சங்கரித்து உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உயிர்த்தெழுந்த இயேசு உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே உன் ஜெபத்தை கேட்டு மரணத்திற்கு ஏதுவான உன் வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தர் நான் என்பதை இன்றைக்கு உன் காதுகளோறும் சொல்லுகிற கர்த்தர் நான். இதுவரைக்கும் உன் காதுகளில் முடியாது என்கிற செய்தி தான் கேட்டிருப்பேன். இதுவரைக்கும் உன் காதுகளில் நடக்காது என்கிற செய்தி தான் கேட்டிருப்பேன். இதுவரைக்கும் உன் காதுகளில் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதற்கு தீர்வு உண்டா, இந்த காரியத்திற்கு மாற்றம் உண்டா, இந்த காரியெல்லாம் ஆகுமா என்கிற செய்தியை கேட்டு கேட்டு மனம் தளர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வருகிறது. ஒரு மனுஷனுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதியை மாற்ற உன் தேவனாகிய கர்த்தரால் கூடுமானால், இன்றைக்கு உன் தலைக்கு மேல் இருக்கிற அந்த மரண வியாதியை கர்த்தர் உனக்குள் இருந்து மாற
பண்ணுகிறதற்கு கர்த்தர் நான் பெரியவராய் பெரியவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல இருக்கிறவனை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, சாதுரியமானவர். எப்ப யாரெல்லாம் முடியாது என்று சொல்றாங்களோ அப்பெல்லாம் இறங்கி என் பக்கத்துல வந்து, நான் இருக்கிறையா, நீ பயப்படாதே என்று சொல்லி 2 கரத்தையும் விரித்து என்னை அணைத்துக் கொள்கிறதற்கு என் உயிர்த்தெழுந்த இயேசு பெரியவர். கையை தட்டி ரபா பாபா மாமா மாமா ரகமலா சந்தா விபா மாமா அரிபா பாபா லா கரச்சினித நம கரபலி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமத்தில் நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சுட்டு நினச்ச நிறைய காரியத்தை ரீஓப்பன் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அதில் 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்து வாசிச்சு பாருங்க. 1, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 38 வருஷம் 38 வருஷம் வியாதி 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, வாங்க 11 நாள் ஜெபம் நடக்குது, அந்த ஜெபத்துக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களே, அந்த வியாதி குணமாகுங்கன்ட்டு சொன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது நேற்றுக்கு முந்தா நாள் வந்தது கிடையாதுங்க, இது பல வருஷமாக இருக்குதுங்க, இதெல்லாம் ஜெபத்துக்கு சரியாவாதுங்க, நான் நிறைய ஜெபத்தை பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசுவாசமான ஆவியே, அவிசுவாசமான ஆவியே, என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துதான் பாரு, வந்துதான் பாரு. நிறைய பேருடைய வாழ்க்கை மாறாமலே இருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்படாமலே இருக்கு, நிறைய பேருக்கு விடுதலை ஆகிறதுக்கு ஆசை இல்லை, நிறைய பேருக்கு உயர்ந்த இடத்திற்கு போகிறதுக்கு ஆசை இல்லை, நிறைய பேருக்கு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆசை இல்லை. நான் சொல்கிறேன், வேணும்னா பாரு, 2026 வருஷத்திற்குள்ள ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உயர பண்ண போகிறார். நீ இப்படி பார்த்தவங்களை எல்லாம் இப்படி பார்க்கிற மாதிரி கர்த்தர் வைக்க போறாரு. நம்புறீங்களா? சிரிக்க மாட்டேன்றீங்க, சிரிப்பு வரமாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்றேன் என்னை இப்படி பார்த்தவங்களாம் இப்படி பார்க்க வைக்க போறார் ஆண்டவர். ஆமென். நிறைய பேர் இப்பவே இப்படி தான் பார்க்குறாங்க. என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு. முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, எப்படா பாஸ்டர் சண்டே வரமாட்டாருன்ட்டு நினைக்கிறவங்கள நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பாருங்க, இன்னைக்கு வரையிலும் என்னை ஆராதிக்கிற என் ராஜா எத்தனை பலவீனம் இருந்தாலும் அப்படி சமூகத்தில் இருக்கிற அந்த வைராக்கியத்தை என்னைக்கு வரலும் குறைய விட்டதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அற்புதம் நடக்குதுனாக்கா சும்மா நடக்கல. இந்த இடம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இடம் கிடையாது. இதில் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கிற இடம், இது கர்த்தர் உலாவிட்டு இருக்கிற இடம், தேவனுடைய வர்த்தமானங்களை எப்பொழுதுமே கர்த்தர் பரள வைத்துட்டு இருக்கிற இடம், இது கர்த்தருடைய சமூகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு வார்த்தை வராது. அந்த வார்த்தை வந்ததுன்னா நிறைவேறாமல் கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இது அவ்வளோதான்றா. ஆனால் நான் சொல்கிறேன், 38 வருஷமா வியாதியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு முடிவு கட்ட கர்த்தரால் முடியும்னாக்கா, உன் வியாதிக்கு என்னைக்கோ உயிர் தெழுந்த இயேசு சொல்றாரு, என்னைக்கோ உன் வியாதிக்கு முடிவு கட்டுற நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் போராட்டத்திற்கு முடிவு கட்டுற நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தூக்கி சுமந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு, நீ தூக்கி சுமந்துட்டு இருக்கிற மாத்திரைக்கு, மருந்துக்கு முடிவு கட்டுற ஒரு
ஒரு நாள் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற சௌக்கியம், நான் உனக்கு கொடுக்கிற ஆரோக்கியம், நான் உனக்கு கொடுக்கிற கிருபை எல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வியாதியும் வேரோடு கூட பிடிக்கப்படட்டும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? 38 வருஷமா ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்குறாரு, என்னப்பா இங்கே உட்காந்துருக்கிறன்ட்டு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரு தேவதூதன் குளத்தை கலக்கிற போது என்னை அந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது. 38 வருஷமா என்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்குன்ட்டு காத்துட்ருக்கிறேன். அப்படி இல்லை கட்டி இந்த இடத்துல நிறைய பேர் வராங்கல்ல, ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க, என் வாழ்க்கை இங்கே கழிச்சிடலாம் சொல்லிட்டு அப்படியே காத்துட்ருக்கிறேன். எவ்வளோ மனசில் வேதனைங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புலாம் நல்லா இருக்கும், உடம்பெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் உள்ளத்தில் படாத பாடுபடுத்திட்டு இருக்கோம். வெளியில் சொல்லவே முடியாது சில பேரால். சில பேர் ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு அடக்குவாங்க. இருதயம் உடைஞ்சி போய் நிற்பாங்க. என்னைக்கு நமக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொல்லிட்டு போராடுவாங்க, கலங்குவாங்க. எப்போவுமே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணுக்கு மேலெல்லாம் ஆசை இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே ஒரு நாள் மனம் இறங்கி என் வியாதிக்கு மேலே உடைய கரம் படுமானால் உமக்கு உயிருள்ள நாள் எல்லாம் நான் உண்மையாக இருப்பேன்பா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஏங்குறவங்க, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உன்னை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உன்னை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உடஞ்சி போய் இருக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தில் சொல்ல முடியாத துயரம் மனசில் இருக்குது, தீர்வு காண முடியாதது இருக்குது. சில நேரம் டாக்டருங்களுக்கே தெரியாது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுன்ட்டு தெரியாது. சில நேரங்களில் மனோதத்துவ நிபுணர்களால் சொல்ல முடியாது. ஆனால் உன்னை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அவர் சொல்கிறாரு, நான் உயிர் தெழுந்த நோக்கமே கட்டப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை வியாதியின் வேற பிடுக்கி அவங்க இருக்கிற அந்த நிலைகளுக்கு அவங்களை திரும்ப நான் கட்டுவிப்பதற்காகத்தான், அவர்களை மீண்டும் ஆசீர்வாதமாக வாழ வைப்பதற்காகத்தான், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நான் உயிர் தெழுந்தேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் காரியம் உன் பலத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு, இரண்டாவது காரியம் உனக்கு நலம் கொடுக்கிறதற்கு, மூன்றாவது காரியம் உனக்கு வளம் கொடுப்பதற்கு. வளம்னா என்னங்க? ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உன் பலம் திரும்ப கிடச்சிச்சு, உன் சுகம் திரும்ப கிடச்சிருச்சு. அடுத்தது மூணாவது கிடைக்க போகிறது என்னங்க? எனக்கு நல்ல ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பெருக பண்ணுவே. அடுத்து சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவரை காட்டிலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான குணம், ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உன்னை குறித்துண்டான ஒரு திட்டம், என் புள்ள நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அப்படி பிசாசு ஒரு காலம் நினைக்க மாட்டான். உனக்கு கிடைச்சிருக்கிற, உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வளங்களையும் பிசாசு என்ன பண்ணுறான்? எங்கே கொண்டு போய் வச்சிட்டான்னாக்கா, இருட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறான். எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறான்? பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய கையும் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் அவன் கொண்டு போய்
மறைச்சு வச்சிருக்கிறான், இருட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் இருளில் இருக்கக்கூடிய புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உயிர்த்தெழுந்த இயேசு உன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போறார். பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்காக ஒன்றை புதிதாக தேவன் உருவாக்கப் போவது இல்லை. உனக்கு உருவாக்கப்பட்டதை, உன் கண்களுக்கு அறியப்படாமல் இருந்ததை இனி கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்னாடி உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். நீ ஆசீர்வாதமா இருக்க போற. ஆண்டவர் சொல்றாரு, யோபு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாவரை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தது போல கர்த்தர் சொல்றாரு, உன் ஊர்ல இருக்கிற எல்லாவரை காட்டிலும் உன்னை கர்த்தர் சீமானா சீமாட்டியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு மூணாவது உயிர்த்தெழுந்ததுடைய நோக்கம் என்ன? என் பிளஸ்ஸிங்கை திருடின பொல்லாத ஆவியெல்லாம் நசுக்கி அதை திருப்பி என் கையில் வாங்கி கொடுக்க போறார். நிறைய காரியத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் செய்ய போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விழுங்கின சத்துருக்களை எல்லாம், உன்னை உடைச்சி போட்ட சத்துருக்களை எல்லாம், உன்னை நிர்மூலமாக்கின சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாக அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். எல்லாம் அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம்.